திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் நந்தவனம் அறக்கட்டளை நடத்தும் தமிழ் மாமணி விருது வழங்கும் விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் தலைமையேற்று சிறப்பிக்கிறார். நடைபெற இருக்கிற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இந்திய முஸ்லீம் லீக் இடம்பெற்றிருக்கிறது. பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழு அமைக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக சார்பில் 6 பேர் கொண்ட குழு அருமை சகோதரர் பாலு அவர்கள் தலைமையில் உருவாக்கினாங்க. இந்திய முஸ்லீம் லீகின் சார்பில் நாங்கள் என்னுடைய தலைமையில் மாநில பொதுச் செயலாளர், மாநில பொருளாளர், சீனியர் வைஸ் பிரசிடென்ட், எம்பி ஆக 5 பேர் உள்ள குழுவை நாங்கள் அமைச்சோம். அந்த 5 பேர் உள்ள குழுவில் 4 பேர் நவாஸ்கனி எம்பி அவர் மக்காவுக்கு சென்றிருக்கிறதுனால 4 பேர் நாங்கள் போனோம். இன்றைக்கி 4 பேர் போன நாங்கள் 3 செய்திகளை நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்திய முஸ்லீம் லீக்கின் சார்பில் நாங்கள் கமிட்டி போட்டது 5 பேர் உள்ள குழு. ஏன் 5 பேர் குழுவை நாங்கள் போட்டோம்னு சொன்னால், தொடர்ந்து 6 மாத காலமாக தமிழ்நாட்டில் கலைஞர் காலத்தில் முஸ்லீம் சமுதாயத்துக்காக வேண்டி 16 தொகுதிகளை கொடுக்க வேண்டும்னு சொல்லியிருந்தோம். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கிற முஸ்லீம் அமைப்புகளுக்கு 16 தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என்று கலைஞர் காலத்திலிருந்து சொன்னோம். கலைஞர் அதனை செய்தார். 1. அதே மாதிரி இந்திய முஸ்லீம் லீகிற்கு கலைஞர் காலத்தில் 5 தொகுதிகளை கொடுத்தார். அதே மாதிரி 5 தொகுதிகளை நீங்களும் தர வேண்டும் என்ற குறிப்பை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் 5 பேர் உள்ள குழுவை நாங்கள் அமைத்து போனோம். இப்போ நாங்கள் 4 பேர் தான் போயிருக்கிறோம். ஆக 5 தொகுதிகளை கேட்டு 5 பேர் தொகுதியை அமைத்து கொண்டு போன நாங்கள் 4 பேர் தான் போனதுனால ஒருவேளை இந்த 5ஐ 4 ஆக்கிறவாங்களோ என்ன சந்தேகம் கூட இருக்குது. காலங்களை மாறும். ஆனால் நாட்டு நடப்பு நடக்கும்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நல்ல ஆட்சி, எல்லோரும் சொல்லக்கூடிய நல்ல ஆட்சி. இந்த நல்லாட்சி மீண்டும் வர வேண்டும் என்ற உணர்வோடு தான் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஈடுபட்டிருக்கிற அனைத்து கட்சிகளும் பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. நாடு முழுவதும் தெரிவித்து கொண்டிருக்கிறாங்க. இந்திய முஸ்லீம் லீக் பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு வெறுமனே ஒரு அரசியல் கட்சியாக யாரும் கருதக்கூடாது. இது ஒரு சமுதாயம் சார்ந்த அரசியல் கட்சி. சமுதாயம் சார்ந்த அரசியல் கட்சின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் பள்ளிவாசலை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய 8000க்கு மேற்பட்ட மஹல்லா ஜமாத்துக்கள் என்கிற அமைப்பு சமுதாயம். அந்த சமுதாயத்தை பிரதிபலிக்கக்கூடியது, ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது கட்சி தான் இந்திய முஸ்லீம் லீக். திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் நந்தவனம் அறக்கட்டளை நடத்தும் தமிழ் மாமணி விருது வழங்கும் விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் தலைமையேற்று சிறப்பிக்கிறார்.